மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பங்குனி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோம்னா, மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் அதனை தொடர்ந்து மார்ச் மாதம் 30ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மற்றும் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மற்றும் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக பிறக்க போகின்ற பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாக போகிறது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். அதே போல உறவினர்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்ப தேவைகள் இந்த மாதத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களால் இந்த மாதத்தில் நன்மை உண்டாகும். லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் சூரிய பகவானின் சஞ்சாரத்தால் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வெளியூர் பயணங்களின் பொழுது கை பொருட்களை இந்த மாதத்தில் பத்திரமாக பார்த்து கொள்வது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் பகவான், ராகு பகவானின் சேர்க்கையால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் இந்த மாதத்தில் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது நல்லது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரத்தால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைய போகிறது. குடும்பத்தில் உங்கள் பிரச்சனைகள், ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உதவிகரமாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் உங்களது செயல்களுக்கு உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கும். எதிலும் இந்த மாதத்தில் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுவீர்கள். தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துகள் மூலமாக வருமானம் இருக்கும். சகோதரர்களுக்குள் ஒற்றுமை குறையும். தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுடன் புதன் பகவான் சேர்க்கை அடைய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீர்கள். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் இன்றி எதையும் செய்து முடிப்பார்கள். பணியில் தொடர்பான பயணங்களும் செல்ல வேண்டிய சூழ்நிலை இந்த மாதத்தில் உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வந்த நிலையில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி முதல் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் உண்டாகலாம். எனவே இந்த மாதத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துடன் புண்ணிய தலங்களுக்கு சென்று வாருங்கள். தந்தை வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்பு அகலும்.
ஆன்மீக எண்ணம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களது பொருட்களின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சாதுரியமான செயல்களால் இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் பல மடங்கு உயரப் போகிறது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து மீண்டும் மீன ராசியில் பெயர்ச்சிக்க இருப்பதால் பெண்களுக்கு எதிலோ தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். பெரியவர்கள் மூலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவதாக அமையும். தன்னம்பிக்கை ஏற்படும். வீண் அலைச்சலையும் இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதனான சூரிய பகவான் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களின் அறிமுகமும் ஆதரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும். அந்நியரால் லாபம் கூடும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவிற்கு வரப்போகிறது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகளை முடிவிற்கு கொண்டு வருவார். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தகவல் கிடைக்கும். உயர் கல்விக்காக திட்டமிட்டு படித்து வரும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். திருமண வயதினருக்கும் தகுதியான வரன் வரும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழிலில் உண்டான நெருக்கடிகள் விலகும். நினைத்த இடத்தை வாங்கும் நிலை உண்டாகும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். இந்த மாதத்தின் இறுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்ட பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அடையும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் வேலையில் இருப்பவர்கள் நியாயம் நேர்மை என்ற வரையறுக்குள் இந்த மாதத்தில் இருப்பது நல்லது. இதன் மூலமாக தேவையற்ற சங்கடங்கள் உண்டாகலாம். எனவே கவனமுடன் இருங்கள். மிருகசீரிடம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற பங்குனி மாதம் நினைத்ததை நடத்தி கொள்ளும் மாதமாக அமைய போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைய இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் வேலையில் எதிர்ப்பு பிரச்சனைகள் என உருவாகலாம். உடல் நிலையிலும் ஒரு நேரம் இருப்பது போல் மறு நேரம் இல்லாமல் போகும். மாதத்தின் பிற்பகுதியில் சகாயஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் நிலைமை சீராகும். யோககாரகன் ராகுவும் ஆத்மகாரகன் சூரிய பகவானால் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும். தடைப்பட்ட வேலைகள் இந்த மாதத்தில் நடக்கும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களை உயர்த்துவார். செல்வாக்கும் அதிகரிக்கும். எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்து விடுபடக்கூடிய சூழல் உருவாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் சாதகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அடைவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். குழந்தைகளால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெருமை அடைய போகிறீர்கள். மார்ச் 30ஆம் தேதி முதல் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் போராட்டமான நிலை மாறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நினைத்த வேலைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாக போகிறது. சிறிய வியாபாரிகளின் நிலையிலும் முன்னேற்றம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.